பௌத்த இந்து முஸ்லீம் சகல மதத்தினர்கள் ஒன்று கூடி இந்த பொங்கல் விழாவை ஐயா இங்கே வர தள்ள ஐயா ஐயா எங்கே வாங்க போனீங்க பொங்கல் விழாவை ஒருமுகப்படுத்தி நிகழ்ச்சி நடாத்த வேண்டும் என்று ஏற்பாடு செய்து இந்த பொங்கல் என்பது என்ன என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். ஒரு இனத்தினுடைய ஒற்றுமை, ஒரு மனித தர்மத்தினுடைய ஒற்றுமை, மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்பதனுடைய ஒற்றுமை தான் இந்த பொங்கல். அதில் 4-5 திரவங்கள் ஒன்று சேர்க்கின்றன. அரிசி, பால், சர்க்கரை, பயர், இப்படி பல திரவங்கள் ஒன்று சேர்க்கின்ற பொழுது ஒரு உண்ணுகின்ற உணவாக வருகின்றன. இதுபோலதான் மனிதர்களிடையேயும் பலவிதமான குணநலங்கள் உள்ள மனிதர்கள் இருக்கின்றார்கள். அவர் ஒன்றுபடுகின்ற போது ஒருவிதமான சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஏற்படுகின்றன. அதுதான் பொங்கல் என்ற ஒரு பண்டிகை. உலகம் முழுவதும் வாழுகின்ற
பகவான் இல்லாத நாடு எத்தனையோ நாடு இருக்கின்றன. இந்த நாட்டிலே சூரிய பகவான் இந்த நாளும் வந்து எங்களுக்கு நல்லபடி தந்து கொண்டே இருக்கிறார். அவருக்கு ஒரு நன்றி தெரிவிக்கின்ற நிகழ்ச்சி தான் இந்த பொங்கல் நாள். அதை இன்னும் ஒரு தேசிய விழாவாக கொண்டாட வேண்டும் என்று மக்களுக்காக இந்த நிகழ்ச்சியின் இடத்தில் உருவாக்கியிருக்கின்றனர். அனைவரும் சாப்பிடுவது சக்கரை அமுதானியங்கள் இல்லாமல் அந்த இனிப்பான துன்பத்தை சாப்பிடுகிற போது இனிப்பான வாழ்க்கை நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதை நாங்கள் உறுதிப்படுத்தி பொங்கல் வாழ்த்துக் கொண்டோம். இறைவனையோடையும் ஆசீர்வதித்து மகிழ்ச்சியாக வாழ வாழ்த்தி அனைவருக்கும் வாழ்த்துக் நன்றி சொல்கின்ற இந்த நாள் பொங்கல் விழா என்று நாங்கள் கொண்டாடுகின்ற நாளுடைய அடித்தத்துவம் நன்றி சொல்கிறதுதான். அந்த வகையில் இந்த விழா இடம்பெற்றிருக்கின்ற வகையில் அனைத்து நல்ல அடுத்து நாங்கள் உண்மையில் ஆசீர்வாதிகள் இந்த சர்வ இந்து மத பௌத்த ஒற்றுமைக்கான அமைப்பிற்கான பொருளாக இந்த நிகழ்வில் அடுத்து நாங்கள் ஆசீர்வாதம் கௌரவ ராஜபக்ச செயலாளர் அதிகாரி அதற்கான சர்வத தலைவர்களே, இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் டாக்டர் மோகன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்நாள் பொங்கல் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பொங்கல் தினம் என்றால் என்ன என்று சில வார்த்தைகளை தொட்டு சொல்ல விரும்புகின்றேன். தமிழர் திருநாளாம் தைத்திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தைத்திருநாள் என்பது தமிழர் அனைவரும் கொண்டாடும் மகிழும் விழாவாக அன்று முதல் இன்று வரை தொடர்ந்து அனைவராக கொண்டாடப்படுகின்றன. உலக மன்னனை நன்றி செய்வதற்கு உலகத்திற்கு நன்றி சொல்வதற்கு கொண்டாடப்படும் இந்நாளில் இன மத மொழி பேதங்களை மறந்தோம் ஒரு தாய் மக்களால் கொண்டாடி வருகிறோம். நம் தேசத்தில் வீடுகளில் நிகழ்ச்சியால் அமைதியும் ஆசீர்வாதம் போன்றி வலிய பிரார்த்தனை ஏறெடுப்போம் என்ற பொறுப்புகளில் இந்த தைப்பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. On this occasion of Thai Pongal, and most importantly, I am very happy to be here with the clergy from all the religions. That to me is extremely important, and I would also like to say that in the next few years, potentially in the next 1 or 2 years, we will be working very, very hard for all the people in the province. And I want to send out a very clear message that the 4 religions will get equal respect. There's absolutely no doubt about that. And I'm committed and I will be driving that. In addition, we will also be working very hard to help those who are economically and socially in a difficult situation. So that's another commitment I want to mention today on Pongal Day. I don't want to take too much of your time because I know 12 o'clock is a different time for religions. And except to say that I'm just happy to be here, but also importantly, I want to ensure that the province remains at peace, and for that we need the religions also to play the role. So I would welcome all religions working with the public and supporting the public. Thank you very much. கிறிஸ்து இஸ்லாம் மதகுருமார்களை வடமாகாண கௌரவ ஆளுநர் தியாகராஜா அவர்களை, டாக்டர் மோகன் அவர்களை, சச்சிதானந்தன் அவர்களே, பிள்ளையார் அவர்களே, அன்பே உருவான தாய்மார்களே, தந்தைமார்களே,
சகோதர சகோதரிகளே எல்லோருக்கும் வணக்கம். இந்த விழாவுக்கு எங்களுக்கு வர சொல்லி அழைக்கின்ற நீங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த உலகத்திலே சகல மனிதர்களுக்கும் மற்ற சகல மிருகங்களுக்கும் ஒரு சந்தோஷமான, சுகமான, வெற்றிகரமான வாழ்க்கையை கொண்டு போறதுக்காக வேண்டிய சக்தி சூரியன் பங்கு வகிக்கிறது. சகல உயிரினங்களின் உடைய சக்தி உருவாக்க, சக்தி அதிகரித்துக்காக சூரிய சக்தி வேண்டியது. மரம், சாடி, கொடி எல்லாத்துக்கும் பூத்து கைத்து பலத்த சுய அத்தோடு போஷாக்க கொடுக்க உதவி செய்வ தெய்வம் சூரியன். இரவும் பகலும், மழையும் வெயிலும், வெப்பம் வெள்ளம், காற்றும் காலநிலையும் அது எல்லாம் உருவாக்குறது சூரியன். விவசாயிகளுக்கு சூரியனுடைய உதவி இல்லாமல் ஒண்ணுமே செய்ய முடியாது. அதற்காக நான் எல்லோரும் சூரியனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அது மனமார்ந்த நன்றி சொல்ல வேண்டும். இந்த மாதிரி ஒரு கொண்டாட்டம் நடக்கிறது என்னத்துக்கு? அந்த இதேபுறமான நன்றிகள் இயற்கை, சூரியனுக்கு, காற்றுக்கு, குடிநீருக்கு கொடுக்க வேண்டும். அதுக்கு மட்டும் இல்லை, அது கெட்டதைக்கு இயேசுவது, நல்லதைக்கு ஒன்றும் சொல்லாம ஊமை மாதிரி இருக்கு. அதுதான் என்னுடைய பழக்கம். ஏதாவது கெட்டதே இருந்தா இயேசுவது, நல்லதை ஒன்றும் இருந்தா ஒன்றும் சொல்லாம ஊமை மாதிரி இருக்கிறது. அந்த பழக்கம் கூடாது. நல்லதைக்கு நல்லம் சொல்ல வேண்டும், நல்லதை பாராட்ட வேண்டும். சூரியன் செய்கிற நல்லதைக்கும் நல்லம் சொல்ல வேண்டும். நீங்க நன்றாக தெரிய மாதிரி வெயில் வந்தாலும் மழை வந்தாலும் ஆகாயம்க்கு இயேசுவது. அந்த வானவில்லே பெரியவர் யார்? லட்சக்கணக்க நட்சத்திரங்களுக்கு வரையில்லாத ஆகாயம்க்கு பெரியவர் தான் சூரியன். அவங்களோட உதவி எடுத்து தான் என்னுடைய வாழ்க்கை கொண்டு போக முடியும். ஆனால் நீங்க ஒரு நல்ல பழக்கம் மக்களுக்கு கொடுக்கிறது. மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, அம்மாவுக்கு அப்பாவுக்கு மட்டும் இல்லை, சகோதரனுக்கு மட்டும் இல்லை, இதை இயற்கைக்கு, சூரியனுக்கு, சந்திரனுக்கு நீங்கள் நன்றி சொல்லணும். அது ஒரு நல்ல பழக்கம். அதுதான் கடவுள் எனக்கு சொல்லியிருக்கிறது. கண்ணதாசன் ஒரு நல்ல பாட்டு சொன்னது, கொடுத்ததுதான் கொடுத்தார். அவர் யாருக்காக கொடுத்தார்? ஒருத்தருக்கும் கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். அதுதான் ஊருக்காக கொடுத்தார், ஒருத்தருக்கும் கொடுத்தது இல்லை. சூரியன், சந்திரன், இயற்கை எல்லோருக்கும், சகல மனிதர்களுக்கும் கொடுத்திருக்கிறது. மனிதர் என்ன செய்யறது? தெய்வம் கொடுத்த செல்லம் எடுத்து அதுக்கு சண்டை போடுறது யாரு? இன, மத, மொழி, குல, பிரதேச பேதம் எடுத்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது. தெய்வம் கொடுத்தது எல்லோருக்கும், தனிப்பட்ட செல்வம் ஒன்றுக்கும் கொடுத்தது இல்லை. அதுக்கு தான்
இந்த நேரத்திலே பௌத்த, இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவ எல்லாம் இங்கே வந்திருக்கிறது ஒன்றாக. அது ஒரு நல்ல காரணம். இந்த இந்து சமயத்திலே இயற்கைக்கு மிகப்பெரிய கௌரவம் இருக்கிறது. இந்த பௌத்த கிறிஸ்துவ சமயம் எடுத்தால் நீங்க இந்த பக்கத்துக்கு உங்களுக்கு பார்க்க முடியாது. கொழும்பு பக்கம் போயிட்டு பார்த்தா பன்சால் உள்ளே, பௌத்த பன்சால் விஹார உள்ளே இந்து தெய்வம் இருக்கிறது. விஷ்ணு தெய்வம், கண தெய்வம், ஈஸ்வர தெய்வம் எல்லாம் உள்ளே இருக்கிறது. ஆளுநர் தியாகராஜா அவர்கள் நமக்கு சொன்னது, அவங்க ஒரு விஹாருக்கு போயிட்டு பார்த்தா அங்கே விஷ்ணு தெய்வம் இருந்தது சொல்லு. அந்த விஹார உள்ளே மட்டும் இல்லை, கொழும்பு பக்கத்திலே அங்கே போனால் எல்லாம் விஹார உள்ளே எல்லாம் தெய்வம் ஒன்றாக இருக்கிறது. புத்த தெய்வம், விஷ்ணு தெய்வம், கண தெய்வம் எல்லாம். இந்த உலகத்திலே அந்த மாதிரி வேற நாட்டிலே இல்லை. அது இலங்கையிலே மட்டும்தான் இருக்கிறது. இலங்கை மட்டும்தான், பௌத்த விஹார உள்ளே மட்டும்தான் வேறு தெய்வங்களுக்கும் இடம் கொடுத்து இருக்கிறது. சாந்தியும் சமாதானம் நடக்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம் அந்த மாதிரி கொடுத்திருக்கு. நாங்கள் ஐரோப்பாவுக்கு போயிட்டு இருக்கிறது, வேறு நாட்டுக்கு போயிட்டு இருக்கிறது, சர்ச்சில் வேறு மத ஒன்றுமே இல்லை, வேறு உருவம் இல்லை. பௌத்த விஹார உள்ளே மட்டும்தான் அப்படி இருக்கிறது. அதில் அப்படி இருந்தாலும் இந்த சமய காரணத்துக்கு எடுத்து சண்டை கொடுக்கிறது. புத்த தெய்வம், விஷ்ணு தெய்வம் எல்லாம் ஒன்றாக ஒரு விஹாரையில் இருக்கிறது. கும்பிட போகிறது ஆள்கள் சண்டை கொடுக்கிறது. அது மாதிரி விக்னேஸ்வரன் ஐயா சிங்கள அவங்களோட மகளை கல்யாணம் கற்ற இருக்கிறது. ஒன்றாக ஒரு வீட்டிலே ஒரு குடும்பத்திலே ஒன்றாக இருக்கிறது. இங்கு வந்து சண்டை கிடைக்கிறது. அது என்ன சொல்லி எனக்கு தெரியாது. இப்ப சூரியனுக்கு கௌரவம் செய்வதற்காக நாங்கள் எல்லோரும் ஒன்றாக இங்கு வந்திருக்கிறோம். இந்த பிறந்த பூமியிலே, இந்த அழகான பூமியிலே நாங்கள் எல்லோருக்கும் ஒன்றாக இருக்கிறதுக்கு எல்லாம் காரணம் இருக்கிறது. ஒரே ஒரு ரத்தம் வெட்டு பாருங்க, அதில் வித்தியாசம் இருக்கிறதா சொல்லு. சுகம் இல்லாத நேரத்திலே ஆஸ்பத்திரிக்கு போனா டாக்டர் ஐயா சொன்னா ரத்தம் கொடுக்க வேணும் சொல்லி, நீங்க சொல்லுறதா சிங்கள ரத்தம் வேண்டாம் சொல்லி, நீங்க சொல்லுறதா தமிழ் ரத்தம் வேண்டாம் சொல்லுறது, அது யாரோட ரத்தம் சொல்லி உங்களுக்கு தெரியுமா? இல்லை. சுகம் எடுத்து வீட்டு வார நேரத்திலே சிங்கள ரத்னம் தமிழ் ரத்னம் ஒன்றாக உங்க உடையிலே போறது. அப்படி இருக்குதான் சண்டை கொடுக்கிறது. அர்த்தம் இல்லை. ஆனால் இந்த கொண்டாட்டம் இந்த சூரியன் மேலே இருக்கிறது, தெய்வம் எல்லாம் எங்களுக்கு கொடுத்து இருக்கிறது. நான் சம உரிமை, சமமாக இன மத மொழிக்குள்ள மேலே மனிதத்தன்மை தான் தூக்க வைத்த வேண்டும். மனிதத்தன்மை, வேறொன்று மனிதத்தன்மை. அது செய்வதற்கு உங்களுக்கு ஒரு நல்ல நாட்டு உருவாக்குறதுக்கு என்னுடைய புதிய ஆளுநராக சேர்ந்து வேலை செய்ய வேண்டும் சொல்லி நான் செய்வேன். பிரார்த்தனை செய்வோம். நன்றி.